Hello guys, welcome to the BBM official T20 உலகக்கோப்பை சூப்பர் 8ல் குரூப் 1ல் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே இந்த 4 அணிகளுமே குரூப் 1 ஸ்டேஜ் போட்டிகள் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேற்கிந்திய தீவுகள் அணியும் ஜிம்பாப்வே அணியும் இந்த போட்டியை வந்து வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சதுனால இந்தியாவோட செமிஃபைனல் வாய்ப்பு இழக்க நேரிடுதா அவங்க விரிவாயின்னு பார்க்கலாம். இந்த போட்டி பார்த்திங்கன்னா நேற்று மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடந்தது. இதில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே டாஸை ஜெயிச்சு ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் எடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே லண்டன் கிங்கும் ஹோப்பும் வந்தாங்க பேட்டிங் ஆடுறதுக்கு. அவங்க 2 பேரும் சரியாக யோகிக்காதனால 3ஆவதாக சிம்ரன் ஹெட்மேயர் வந்து 34 பாலில் 85 ரன், 7 4 7 6. அவர் வந்து டீமோட ஸ்கோரை இந்தியே கொண்டு போயிட்டார். அப்புறம் அவரும் ரோமன் பவலும் தான் பார்ட்னர்ஷிப் போட்டு டீமோட ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ரோமன் பவல் வந்து 35 பந்தில் 59 ரன்னு, அவருக்கு வந்து 4 4 4 6. அப்புறம் பின்னாடியே வந்த எல்லாருமே அடி 6 4 அடி. ஜிம்பாப்வே பவுலரை வந்து 4 பக்கம் செதற விட்டாங்க. 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு வெஸ்ட் இண்டீஸ் T20யில் இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோராக 254 ரன் எடுத்திருந்தாங்க. செகண்டாக பேட்டிங் ஆட வந்த ஜிம்பாப்வே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமாலய ஸ்கோரை அவங்களால ஓரளவுக்கு தான் அவங்களால பேட்டிங் ஆட முடிஞ்சது. இந்த இமாலய ஸ்கோரை அவங்களால அடிக்க முடியலை. மேயர் மட்டும்தான் ஒரு 28 ரன் அதிகபட்சமாக அடித்தார். அப்புறம் மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன்ஸ் ஒரு 43 ரன் அடித்தார். இவங்க 2 பேர் தான் ஓரளவு அடித்தாங்க. இதில் ராசா பார்த்திங்கன்னா ஒரு 27 ரன் அடிச்சிருந்தார். கடைசியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 விக்கெட் இழப்புக்கு 147 ரன் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த போட்டியை வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சு அவங்க வந்து 2 பாயிண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் மட்டும் இல்லாமல் நெட் ரன் ரேட் ப்ளஸ் 5.35. இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சில் இந்தியா தோல்வியை தழுவியதுனால சவுத் ஆப்பிரிக்கா வந்து ப்ளஸ் 3.8 இருக்கிறாங்க. இந்தியா இப்போது செமிஃபைனலுக்குள்ளே போகணும் அப்படின்னா அடுத்து சென்னையில் நடக்கிற ஜிம்பாப்வே மேட்ச்சில் ஜெயிச்சு கொல்கத்தாவில் நடக்கிற வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லேயும் ஜெயிக்கணும். இந்த போட்டியில் இந்தியா வந்து ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்காட்ட வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவினால -3.8 இருக்கிறோம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 5.35 இருக்கிறாங்க. இதனால் நமக்கு வந்து ரன் ரேட் வந்து பெருசாக கீழே இறங்கியிருக்கிறதுனால வந்து நம்ம பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் நம்ம ஜெயித்தா மட்டும்தான், அதுவும் இந்த 2 போட்டிலையுமே ஜெயித்தா மட்டும்தான் நம்ம செமிஃபைனலோட வாய்ப்பே நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸ் கம்பல்சரி தோத்தா நமக்கு செமிஃபைனல் போக அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லா பேலன்ஸ் இருக்கிற 2 போட்டிலையும் ஜெயிச்சு கொஞ்சம் ரன் ரேட் அதிகமாக ஜெயிச்சா நமக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த வேர்ல்டு கப் சூப்பர் 8 சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு மேட்ச் தோற்றதுனால, அதுவும் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் தோற்றதுனால நம்ம இவ்வளோ கால்குலேஷன் போட வேண்டியதாக இருக்குது மக்கள்.
இப்போது நம்ம அடுத்த இருக்கிற 2 போட்டியிலையும் ஜெயிப்போமா, அதுவும் அதிக ரன் ரேட்டில் ஜெயிப்போமா இல்லையா என்பது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியா செமிஃபைனல்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த 2 போட்டிலையும் இந்தியா ஜெயிக்குமாங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.